ஒரு சிறிய நகரத்தின் எல்லையில் ஒரு பழைய பேருந்து நிறுத்தம் இருந்தது. பகலில் அந்த இடம் மிகவும் சாதாரணமாக காணப்படும், மக்கள் வந்து போவார்கள், பேருந்துகள் நிற்கும். ஆனால் இரவு வந்துவிட்டால் அந்த பேருந்து நிறுத்தம் முற்றிலும் மாறிவிடும். அந்த இடத்தை பற்றி ஒரு விசித்திரமான நம்பிக்கை நகரத்தில் இருந்தது. நள்ளிரவு 12 மணிக்கு அந்த பேருந்து நிறுத்தத்தில் யாரும் நிற்கக்கூடாது. யாரும் அதற்கு காரணம் கேட்க மாட்டார்கள். கேட்டாலும் பெரியவர்கள் ஒரு சிரிப்புடன் அது ஒரு பழைய கதை என்று சொல்லி விட்டு விடுவார்கள். அதே நகரத்தில் 7ஆம் வகுப்பு படிக்கும் ரிஷி என்ற சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் ஆர்வமுள்ளவன். பழைய கதைகள், மர்மங்கள் எல்லாம் அவனுக்கு மிகவும் பிடிக்கும். பயமெல்லாம் கற்பனை தான் என்று அவன் நண்பர்களிடம் சொல்லுவான். ஒரு நாள் மாலை அவன் தன் மாமாவின் வீட்டிற்கு சென்றிருந்தான். திரும்பும்போது நேரம் தெரியாமல் போய்விட்டது. அவன் பேருந்து ஏற வேண்டிய கடைசி நிறுத்தம் அதே பழைய பேருந்து நிறுத்தம். நேரம் இரவு 11:55. ரிஷி அந்த இடத்திற்கு வந்தபோது சுற்றிலும் முழு அமைதி. தெரு விளக்குகள் மங்கலாக எரிந்து கொண்டிருந்தன. காற்று மெதுவாக வீசியது. பேருந்து நிறுத்தத்தின் பெயர் பலகை மெதுவாக ஆடியது. இன்னும் 5 நிமிஷம்தான் பேருந்து வந்துடும் என்று அவன் தன்னைத்தானே சமாதானப்படுத்திக் கொண்டான். அப்போது டப் டப் அவனுக்கு பின்னால் காலடி சத்தம் கேட்டது. ரிஷி திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. அவனுடைய இதயம் சற்றே வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அடுத்த நிமிடம் பேருந்து நிறுத்தத்தின் பெஞ்சில் யாரோ அமர்ந்திருப்பதை அவன் கவனித்தான். ஒரு வயதான மனிதர் போல தோன்றினார். முகம் முழுவதும் நிழலில் மறைந்திருந்தது. இந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க இங்க என்று அந்த மனிதர் மெதுவாக கேட்டார். ரிஷி சற்று தயங்கினான். பேருந்துக்காக காத்திருக்கேன் என்றான். அந்த மனிதர் மெதுவாக சிரித்தார். அந்த சிரிப்பு ரிஷியின் மனதில் ஏதோ ஒரு அசிகரியத்தை ஏற்படுத்தியது. இந்த நேரத்துக்கு இங்க பேருந்து வராது என்று அவர் சொன்னார். ரிஷி உடனே கடிகாரத்தை பார்த்தான். நள்ளிரவு 12 மணி. அந்த நேரத்தில் பேருந்து நிறுத்தத்தின் கடிகாரம் திடீரென்று நின்றுவிட்டது. காற்று குளிர்ச்சியாக மாறியது. அந்த மனிதர் மெதுவாக எழுந்து நின்றார். இப்போது அவரது முகம் சற்றே வெளிச்சத்தில் தெரிந்தது. கண்கள் அசாதாரணமாக அமைதியாக இருந்தன. பல வருடங்களுக்கு முன்னாடி நானும் இப்படிதான் பேருந்து காத்திருந்தேன் என்று அவர் சொன்னார். என் வீட்டுக்கு போக கடைசி பேருந்து. ஆனா அது வரல. ரிஷியின் குரல் நடுங்கியது. அப்புறம் என்ன நடந்தது? அந்த மனிதர் பேருந்து நிறுத்தத்தின் சாலையை சுட்டி காட்டினார். அந்த இரவுக்கு பிறகு நான் வீட்டுக்கே போகவில்லை. அந்த நேரத்தில் தூரத்தில் ஒரு பேருந்தின் லுழறனை கேட்டது. ஆனால் அது வழக்கமான பேருந்து சத்தம் போல இல்லை. மிகவும் மெதுவாக, கனமாக கேட்டது. தூரத்தில் அந்த பேருந்து தோன்றியது. அதன் விளக்குகள் மங்கலாக எரிந்தன. பேருந்தின் எண் பலகையில் எண் எதுவும் இல்லை. அது உன் பேருந்து இல்லை என்று அந்த மனிதர் மெதுவாக சொன்னார். ரிஷி பின்னால் ஒரு படி எடுத்தான். அந்த மனிதர் தொடர்ந்தார். இந்த பேருந்து இங்கிருந்து போனவர்கள் திரும்ப வராதவர்களுக்கானது. ரிஷியின் உடல் முழுவதும் நடுங்கியது. அவன் உடனே அந்த இடத்திலிருந்து ஓட ஆரம்பித்தான். அவன் ஓடும்போது பேருந்தின் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. இஸ் 8 கிரீஸ். அவன் திரும்பி பார்க்கவில்லை. வீட்டிற்கு வந்தபோது ரிஷி கதவை பூட்டி படுக்கையில் உட்கார்ந்தான். அந்த இரவு முழுவதும் அவன் தூங்கவே இல்லை. அடுத்த நாள் அவன் அந்த பேருந்து நிறுத்தம் பற்றி தன் அம்மாவிடம் கேட்டான். அம்மா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பின்னர் மெதுவாக சொன்னார். பல வருடங்களுக்கு முன் நள்ளிரவு பேருந்து காத்திருந்த ஒரு மனிதர் அந்த இடத்திலிருந்து காணாமல் போனார். அதற்கு பிறகு 12 மணிக்கு அந்த இடத்தில் யாராவது இருந்தால் அவர் திரும்பி வரமாட்டார் என்று நம்பிக்கை. அன்று முதல் ரிஷி ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்துக் கொண்டான். நள்ளிரவில் எல்லா பேருந்தும் வீட்டுக்கு கொண்டு போகாது